இப்போ நீங்கள் இதுக்கு இந்த சொன்ன ஹதீஸை தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தொற்று நோய் என்பது இல்லை. ஆனால் இப்போ பிளேக்கு, காலரா, இப்போ சமீபத்தில் கூட கொரோனாலாம் வந்துச்சு. இப்போ கொரோனாலாம் வரும்போது மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே இறந்துட்டே தான் போனாங்க. அப்போது அந்த நோய்க்கான இது வரும்போது ஒருத்தருக்கு வரும்போது அப்படியே தொத்தி ஒருத்தருக்கு வருதா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சயின்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொற்று நோய் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் தொற்று நோய் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இரண்டும் சரி. ஒவ்வொரு கோணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாதுன்னு சொன்னது அன்றைக்கு அரபு மக்களுக்கு மத்தியில் இருந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை. என்னன்னு சொன்னால், இந்த நோய்க்கே அந்த ஆற்றல் உண்டு, ஒருவருக்கு அந்த நோய் வந்துட்டா அடுத்தவருக்கு அது போய் தான் ஆகும் என்று இந்த நோய்க்குத்தான் இந்த ஆற்றல் இருக்குன்னு நினச்சாங்களே தவிர, ஒருவரிடமிருந்து இந்த நோயை அடுத்தவருக்கு கடத்துவது இறைவன்தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அந்த நம்பிக்கையை அவர்களிடம் இருந்து தவறான நம்பிக்கையை அகற்றுவதற்கு தான் இது சொன்னாங்க. அதனால் தொற்று நோயே கிடையாதுங்கிறதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொற்று நோய் உள்ளது என்று சொல்லி அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. எந்தண்டா இப்போ இதே ஹதீஸில் லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த சபையில் ஒரு கிராமத்து தோழர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொற்று நோய் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு ஒட்டக மந்தை இருக்குது, அழகாக இருந்தது, நல்லா ஆடி ஓடிக்கிட்டு மானை போல ஓடுகிறது. அப்படி இருக்கும்போது அங்கே சிறங்கு பிடித்த ஒரு ஒட்டகம் சேர்ந்துச்சு. என்னுடைய நல்லா இருக்கிற ஒட்டகத்துக்கெல்லாம் அந்த சிறங்கு பிடிச்சி போச்சு யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிங்க, அந்த சிறங்கு பிடித்த ஒட்டகத்திலிருந்தான் அந்த சிறங்கு நல்லா இருந்த ஒட்டகத்துக்கு தாவியது. சரி, ரைட்டு. ஃபமன் அஅதல் அவ்வள, முதலாக வந்திருக்கும்ல ஒரு ஒட்டகத்துக்கு இந்த சிறங்கு, அது எங்கேருந்து வந்துன்னு கேட்டாங்க. ஒன்றுக்கு வந்தால் தான் அங்கே போகும்னு சொன்னால், அப்போ ஃபஸ்ட்டு வந்தது எப்படி வந்துச்சு? புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இங்கே இறைவனை கொண்டு வருகிறார்கள். அந்த நோய்க்கே அந்த தன்மை கிடையாது. இறைவன் நாடியவர்களுக்குத்தான் அந்த நோயை கடத்துவான். இவருக்கு கடத்தணும்னு நினச்சானா அது கடத்துவான். இப்போ கொரோனான்னு வந்துச்சுன்னு சொன்னீங்க. கொரோனாவில் இந்த தப்பித்தவர் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. பாதிக்கப்பட்டவர்களும் இருந்தாலும் தப்பித்தவரை தான் அதிகம். ஏன் சிலருக்கு வந்துச்சு, பலருக்கு ஏன் வரலை? அந்த நோய்க்கே அந்த தன்மை இருந்தால் எல்லாருக்கும்ல வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், இதுதான் இறைவன் நாடியவர்களுக்கு தான். அதே போல் எபோலா அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தது, நைஜீரியா நாட்டில் எல்லாம் இருந்தது. அதுவெல்லாம் பரவல் தான். அந்த நோய் வந்தோடனே ஏர்போர்ட்ல எல்லாம் நிறைய சட்டமெல்லாம் போட்டாங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு பரவுங்கிறதுனால. அதே போல் இந்த மெட்ராஸ் ஐண்டு இருக்கிறத கண்ணு வலி, ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைய அனுப்பி வச்சோம், அங்கே ஒரு பிள்ளைக்கு மெட்ராஸ் இருந்துச்சு. நம்ம அனுப்பின பிள்ளை அந்த மெட்ராஸ் ஐயா வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அது மட்டுமா வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமா வந்தது? வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இல்லை. வீட்டில் ஒரு 5 உறுப்பினர்கள் இருந்தால் 2 பேருக்கு வந்துச்சு, 3 பேருக்கு வரலையே. அந்த நோய்க்கே அந்த தன்மை இருந்தால் 5 பேருக்கும்ல வந்திருக்கேன்னு. அப்போ இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நோய்க்கு அந்த தன்மை இருக்குன்னு நினைக்காதீங்க, அது ஈமானுக்கு ஆபத்து. இறைவனுக்குத்தான் அந்த ஆற்றல். யாருக்கு இதை கடத்த நினைக்கிறானோ கடத்துவான், இல்லைண்டா அது. எத்தனையோ காய்ச்சல், மூளை காய்ச்சல் வந்துச்சு, டெங்கு காய்ச்சல் வந்துச்சு, குழந்தைகளுக்கு அம்மை நோய் இருக்குதா, அம்மை சிறுவர்களுக்கெல்லாம் அம்மை நோய் வந்தால் இன்னொரு பிள்ளைக்கு அது பரவிடுதே. ஆனால் எல்லாருக்கும் பரவுதா? இல்லை. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நோய்க்கே அந்த தன்மைகள் நினைக்காதீங்க, இறைவனுக்குத்தான், தான் நாடியவர்களுக்குத்தான் அதை கடத்துவான், நாடியவர்களுக்கு கடத்தாமலும் இருப்பான். இந்த நம்பிக்கையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டுவதற்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னொன்று கூட சொல்லவானா, இந்த தொற்று நோய் இருக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லா தூரிதுல் மும்ரில அலல் முஸ்ஹி. சிலதான் சொல்கிறாங்க, நோய்வாய்ப்பட்ட ஒட்டகத்தை நன்றாக இருக்கும் ஒட்டகம் இருக்கிற இடத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். இதுவும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த நோய் அங்கே செல்ல வாய்ப்பு இருக்கிறது, இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்பது நம்முடைய கையில் அல்லவா, நான் முயற்சி பண்ணணும்ல, அதுக்காக சொல்கிறேன் இப்படி கொண்டு போகாதீங்க. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்கங்க, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது கேள்விப்படுறீங்க அந்த ஊரில் காலரா நோய் இருக்குதுண்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகாதீங்க. சிலர் சொல்கிறாங்க, ஒரு ஊரிலே காலரா நோய் பரவுகிறது என்றால் அந்த ஊருக்கு நீங்கள் போக வேண்டாம். சரி, இது கரெக்டு. அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்கள், நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த ஊரிலே காலரா நோய் பரவி கொண்டிருந்தால் அந்த ஊரை விட்டும் நீங்கள் வெளியேற வேண்டாம். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முன்னால் சொன்னது கரெக்டு, அந்த ஊருக்கு போக வேணாம், ஏன் நமக்கு வந்துடும், அதில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரைட்.
ஒரு ஊரில் இங்கே இருக்கும் பொழுது அங்கே கால நோய் இருந்தால் வெளியே போகாதீங்கங்கிறாங்கல்ல. அதைத்தாங்க இன்னைக்கு சயின்ஸை நிரூபிக்குது. ஏன்னா நமக்கு வந்துருமேன்னு சொல்லி அந்த ஊர்லேருந்து இவர் வெளியே போவார்னு வச்சுக்கிறோங்க. இவரிடம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதுங்கிறதுனால கிருமி இவர் உடம்புல இருந்தாலும் அவரை தாக்காமல் இருக்கு. ஆனால் இவர் வெளியூர் போனான்னு வைங்களேன், இவரிடம் அந்த நோய் இல்லை, ஆனால் இவர் உடம்புல அந்த நோய் கிருமி இருக்குது. இவர் ஹோட்டலுக்கு போவார், தண்ணி குடிப்பாரா, அந்த கிளாஸுக்கு போயிடும் அந்த கிருமி. அந்த கிளாஸில் இன்னொரு ஆள் தண்ணி குடிப்பாரா, அந்த கிருமி அங்கே போய் இப்போ அவருக்கு காலரா நோய் வந்துடும். இப்போ ஒரு ஊரில் இருந்த காலரா நோயை இன்னொரு ஊருக்கு இவர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லி அடுத்த ஊருக்கு போய் பரத்தி விட்டுருக்கிறாதீங்க, நீங்கள் உங்கள் ஊரில் இருங்க, எச்சரிக்கையாக இருங்கங்கிறாங்க. அதனால் இப்போ தொற்று நோய் உண்டு என்பதையும் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க. அதான் இப்போ தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல, வருமுன் காக்க வேண்டும், வந்தபின் போக்க வேண்டும்பாங்க. வருமுன் காக்க வேண்டும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த நோய்க்கே அந்த ஆற்றல் இருக்குன்னு சொன்னால் அப்போ இறைவனை மறந்துடுறோமே. அப்போ இறைவன் எதுக்கு இருக்கிறான்? அப்போ இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது என்பதற்காக இப்படி சொன்னாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.